Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது இலங்கையில் பல இடங்களில் நடைபெறுகின்ற கொலைகள் மற்றும் தாக்குதல்கள் என்பிபி அரசாங்கத்தின் மீது நெருக்கடியை கொடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். ஊடக இணைப்பாளர் தாஹா இன்ஸ்டீன் என்னோடு இன்று இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் தாஹா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமாக தற்பொழுது நடைபெறுகின்ற இந்த தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் தொடர்பாக என்பிபி அரசாங்கத்தின் மீது திசை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் சட்டம் ஒழுங்கை என்பிபி அரசாங்கம் பாதுகாக்கிறதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இல்லையா? சட்டம் ஒழுங்கு என்ற விடயம் பேசப்படுகின்ற போது எங்களுடைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் அதற்கான முழுமையான அங்கீகாரத்தை காவல்துறையினருக்கும் நீதித்துறையினருக்கும் வழங்கியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் 4 புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே சுயாதீனமாக இயங்குவதற்கு நீதித்துறையும் அதே போன்று காவல்துறையினரும் அவருக்கும் சுயாதீனமான முறையில் முழுமையான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றோம். அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடுமையான விடயத்தை கடைபிடிக்க சொல்லி சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்ற அடிப்படையிலே அவருக்கு கட்டளை பிறப்பித்தார். எனவே அதை செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறையினருக்கு. அரசாங்கத்தின் மீது பழி போடுவதல்ல, அந்த துறை சார்ந்தவர்கள். எனவே அரசாங்கத்தின் மீது சேறு பூச வெளிக்கிடக்கூடியவர்கள் அல்லது இடம்பெறுகின்ற குற்றச் செயல்களை அரசாங்கத்தின் பக்கம் திருப்பி விடுவது என்பது ஒரு தவறான ஒரு வழிமுறை. அதற்கான பொறுப்பு கூற வேண்டிய துறையினர், பொறுப்பு கூற வேண்டிய காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தார்கள். வெறுமனே அதை அரசாங்கத்தின் மீது ஒரு பழி சொல்வது என்பது இந்த சிற்றின்பம் காணக்கூடிய ஒரு அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னவெனில், இப்ப பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தான் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி. ஏனெனில் வளமையாக அந்த முறைதான் இருக்கிறது, அவர்தான் பாதுகாப்பு அமைச்சர். ஆகவே இந்த சூழ்நிலையில் ஒரு ஒரு தலைமைத்துவத்திடம் தானே இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படும். அது பிள்ளை என்று சொல்ல முடியாது. இந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கின்ற போது, பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற போது இது குறித்த விடயங்கள் அவரிடம் பேசப்படலாம். ஆனால் பொறுப்பு கூற வேண்டியவர் அதுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கவும் அதற்கான விளக்கங்களை தெரிவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அடிப்படையிலே தான் கூறுகின்றேன். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், மன்னாரில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன, தகவல்கள் என்ன? முக்கியமாக மன்னாரிலும் இடம்பெற்றிருக்கின்றது, அதே போன்று யாழ்ப்பாண பிரதேசத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது, அதே போன்று வேறு வேறு இடங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6 சம்பவங்கள் மத்தியில் இலங்கைக்குள்ளே இடம்பெற்றிருக்கின்ற இந்த அரசாங்கத்தை கையெடுத்ததன் பின் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இது நீண்டகால பகை, 2 குடும்பத்திற்கு இடையிலான பகை அல்லது 2 ஊருக்கு இடையிலான ஒரு பகை தான் இன்று வரையிலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிலங்குளம் என்று சொல்லக்கூடிய மன்னார் மாவட்டத்துக்கு தீவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகை தான் உயிலங்குளம். அதாவது மன்னார் கொழும்பு வீதியிலே வரக்கூடிய பிரதேசத்திலே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் அளவு தூரத்திலே, மைல் கல் தூரத்திலே உயிலங்குளம் என்று இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 குழுவினருக்கு இடையிலே இடம்பெற்ற அந்த சம்பவம் இன்று வரையிலும் நீண்ட காலமாக தொடர்ந்து போய்கின்றது. இந்த சம்பவத்திலே கிட்டத்தட்ட 8 பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பழி தீர்க்கும் சம்பவமாகவே இது நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம். ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது என்பது யாருக்கும் அதற்கான அதிகாரம் இல்லை. இயற்கையான மரணம் என்பது வேறு. ஒருவரை கொலை செய்வது அல்லது கொள்வது என்பது மிக மோசமான ஒரு கலாச்சாரம். எனவே இந்த கலாச்சாரம் துடைத்தறியப்பட வேண்டும். அதுவும் நீதிமன்ற வளாகத்திற்கு முன் அல்லது நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்றது என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக நான் கூறுகிறேன். இந்த இடத்தை பதிவு செய்யும்.
ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போலீசார் பழைய அரசாங்கத்தில் இருந்த போலீசார், பழைய அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் இருக்கும் பொழுது, இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? அப்படியா நிலைமை போய்க் கொண்டிருக்கிறது? அவ்வாறு முழுமையாக கூற முடியாது. ஒரு சில சந்தர்ப்பங்களிலே போலீசாரிலே ஒரு சில முற்றுமுழுதாக அனைத்து போலீஸ் தரப்பினரையும் நாங்கள் குற்றம் சாட்டி விட முடியாது. போலீசாருக்குள் ஒரு சிலர் கடந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட்டவர்கள், ஊழலில் ஈடுபட்டவர்கள், ஊழலுக்கு துணை போன அதிகாரிகள் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் இல்லை என்று முழுமையாக கூறிவிட முடியாது. அவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே ஒரு சில சம்பவங்களை கொஞ்சம் வேறு விதமான விதத்திலே கொண்டு செல்வதற்கான சில விடயங்களை வழி திறந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதை முழுமையாக நாங்கள் அவ்வாறுதான் என்று குற்றம் சாட்டி விடவும் முடியாது. ஆனால் இந்த சம்பவம் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை இதற்கு முன் கிட்டத்தட்ட இது அதாவது பழி தீர்க்கும் சம்பவம் என்ற விடயத்தை ஒரு மாட்டு வண்டி ரேஸ் சந்தர்ப்பமும் ஒரு மாணவர் ஒருவர் காயப்படுத்தப்பட்டது பின் அந்த சம்பவத்திலே சம்பந்தப்பட்ட இருவர் அளவாங்களாலும் வெட்டுக்காயங்களாலும் நெஞ்சிலே கழுத்திலே எல்லாம் குத்தப்பட்ட நிலையிலே கொல்லப்பட்டார்கள். அதற்கு பின் அதிலே சம்பந்தப்பட்ட 21 பேரையும் நாங்கள் கொல்லுவோம் என்ற ரீதியிலே அதற்கு எதிர்த்தரப்பினர் கூறி சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த வழக்கு சந்தர்ப்பத்திலும் அவர்களை கொல்லுவோம் என்ற ரீதியிலே பேசியிருந்தும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. STF எல்லாம் போட்டு விசேட அதிரடிப்படையினர் காவல்துறையினர் எல்லாம் போட்டு வந்து சந்தர்ப்பத்தை அவர்களால் அது செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அதனால விட்டுட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் முன்னறிவிப்பு கொடுக்காமல் இதுக்கு சாட்சியம் கூற வந்தவர்களை துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கொலை செய்திருக்கிறார். இருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதிலே இதில் சம்பந்தமே இல்லாத ஒரு தாயார் ஒருவரும் அதிலே காயத்துக்குள்ளாகி மிகவும் கடுமையான முறையிலே அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மன்னார் ஆஸ்பத்திரி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பாவிக்கப்பட்ட துப்பாக்கிகள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக ஒரு சில தகவல்கள் கிடைக்கின்றன. நினைக்கிறேன் இதை அநேகமாக காவல்துறையினர் மிக நுண்ணியமான அடிப்படையிலே நிச்சயமாக அதை ஆராய்ச்சி செய்வார்கள். அதே நேரம் இந்தியாவிலிருந்து வருகின்றது என்ற விடயத்தை மிக நுணுக்கமாக அவதானிக்க வேண்டிய சூழல். மன்னார் பிரதேசம், யாழ்ப்பாண பிரதேசங்களிலே தான் கூடுதலாக கடந்த காலங்களில் 2009 ஆண்டுக்கு முன் இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் கொண்டு வருவதாக இருக்கலாம், அல்லது பெட்ரோல், டீசல், உணவுப் பொருட்கள் கொண்டு வருவதாக இருக்கலாம். கடந்த காலங்களில் இந்த புலிகளுடைய கையிலே யாழ் மாவட்டமும் வட மாகாணங்கள் இருந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்து இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட அதில் தொடர்புடையவர்கள் இன்னமும் அவர்கள் அந்த ஆயுதம் புலிகளுக்கு கொண்டு கொடுத்ததோ அல்லது எரிபொருள்களை கொண்டு கொடுத்து உணவுகளை கொண்டு கொடுத்தவர்கள் இப்போது அதிலே பழக்கப்பட்டவர்கள் போதைப் பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பது, இது போன்று ஆயுத குழுக்கள் அல்லது ஆயுத ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு சில ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுப்பது போன்ற விடயங்கள் நடைபெறுகின்றன. எனவே இது முப்படையினரும் இணைந்து பாதுகாப்பு படையினரும் அதே நேரம் காவல்துறையினர், கடற்படையினர், விமானப்படையினர் இணைந்து இதை தடுக்கப்பட வேண்டும். இது கடந்த ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயத்தின் போதும் பேசப்பட்டது. குறிப்பாக வடக்கு மீனவர்களுடைய விடயங்கள் சூறையாடப்படுவது கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமானதை அள்ளிக்கொண்டு செல்கின்றார்கள் பேசு பொருளாக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் அது. எனவே அந்த பாக்கு நீரிணைக்கு இடைப்பட்ட அந்த பிரதேசங்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டிய இவ்வாறான கலாச்சாரங்களை மீண்டும் அந்த தமிழ் படங்களிலே வருவது போன்ற ஒரு கலாச்சாரத்தை குறிப்பாக மன்னார் தீவுக்குள் இது மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய காணியை பிடிப்பது, அதே போன்று மற்றவர்களுடைய கிட்டத்தட்ட 4000-5000 ஏக்கர் காணிகள் உரிமையாளர்களிடமிருந்து அந்த உரிமையாளருடைய காணிகளை கூட வேறு தரப்பினர் கையகப்படுத்திக் கொள்வதும், பிழையான உறுதிகள் மூலமாக அதை விற்பது, வேறு நிறுவனங்களுக்கு விற்பது போன்ற விடயங்கள் எல்லாம் மிக மோசமான ஒரு கலாச்சாரம் ஒன்று அந்த தீபகற்பத்திலே நடந்து வருகிறது. இதிலே இந்த சம்பவம் என்பது மனவருத்தத்துக்குரிய விடயம், கவலைக்குரிய விடயம், வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். சம்பந்தப்பட்டவர்கள் NPP உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. என்ன காரணம்? வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இருவர் NPP ஆதரவாளர்கள், NPPயோடு செயற்பட்டவர்கள்
கடந்த தேர்தலின் போது மும்முரமாக செயற்பட்ட 2 தோழர்கள் அவர்கள் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நிலையில் உங்களுடைய கொட்டத்தை நாங்கள் அடக்குவோம் என்ற அடிப்படையிலே பேசப்பட்ட நிலையிலே வாழ்வெட்டுக்கு இடம்பெற்று அதிலே காயப்பட்டு இதிலே மோசமான நிலையிலே இப்போது அவசர சிகிச்சை பிரிவில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவும் இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் அனுமதிக்க கூடாது. காவல்துறையினர் நான் நினைக்கிறேன் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அந்த அரசாங்கத்தின் மீது ஏற்பட்டுள்ள பயத்தின் காரணமாகவும் அதே நேரம் காவல்துறையினர் தற்போது சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறார் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் தளர்ந்து இருக்கப்பட்டது விடயம் இப்போது தலை தூக்கி இருக்கின்றது என்றால் இதற்கு எதிராக காவல்துறையினர் மிக கடுமையான நடவடிக்கையை எதிர்காலத்தில் எடுப்பார். எனவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது அதற்கு எதிரான நடவடிக்கைகள் கடுமையாக காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படும். நிச்சயமாக இதற்கு ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு அமைச்சு அவர் வசம் இருப்பதன் காரணமாக ஜனாதிபதி தற்போது நாட்டிலும் இல்லை, சீனா சென்றிருக்கிறார். சீனாவிலிருந்து வந்த கையோடு இதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது எதிர்காலத்திலே வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ தெற்கு பகுதியிலோ இவ்வாறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெறாத அடிப்படையிலே அதற்கான நடவடிக்கைகளை விசேட அதிரடிப்படையினர் உதவியோடு முப்படையினரும் இணைந்து அதற்கான நடவடிக்கைகளை கச்சிதமாக இடம்பெறும். இதற்கு பின் அநேகமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது என்ற அடிப்படையிலே நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு அமைச்சர் இருக்கின்றார், 3 இன்னும் 2 எம்பிமார்கள் இருக்கின்றார்கள். அங்கு என்பிபியினுடைய இன்னும் பல எம்பிமார்கள் தமிழ் எம்பிக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வாழ்வெட்டு சம்பவம் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. இப்ப என்பிபி வந்தாலாவது இந்த வாழ்வெட்டு சம்பவம் இல்லாமல் போய்விடும் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஏன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது? இல்ல, நிச்சயமாக இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் என்ற விடயத்திலே தேடுதல் நடவடிக்கைகளோ அல்லது அங்கு இயங்கக்கூடிய இந்த ஆயுத குழுக்கள் அல்லது வாள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடிய குழுக்களை தேடி அவர்களை தேடுதல் வேட்டையின் மூலம் கண்டுபிடிப்பதோ அடையாளம் கண்டு அவர்களை இல்லாமல் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளே அரசாங்கம் தற்போது ஈடுபடவில்லை. ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது இருந்ததன் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் அது மங்கி போயுள்ளது என்ற நிலையிலே காவல்துறையினரும் அந்த விடயத்திலே கவனம் செலுத்தாது இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நான் அதைத்தான் குறிப்பிட்டேன். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது என்பது அதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அந்த துறையினர் முற்படுவார். எனவே மிக வேகமாக முப்படையினரும் அதே நேரம் காவல்துறையினரும் இணைந்து இவ்வாறான தவறான விடயங்களில் ஈடுபடக்கூடிய குழுக்கள் அல்லது தனிநபர்கள் போன்றவர்களை குறுகிய காலத்திற்குள் கைது செய்து அவர்களுடைய இவ்வாறான சம்பவங்கள் செய்யக்கூடியவர்களை முழுமையாக துடைத்தெறிவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமாக குறிப்பாக நான் சொல்லுகின்றேன், இந்த மன்னார் தீபகற்பத்திலும் அதே போன்று யாழ்ப்பாண பிரதேசத்திலும் இந்தியாவுக்கும் இதுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த கடல் பிரதேசங்கள் நுண்ணியமாக அவதானிக்கப்பட்டு அதன் மூலம் வரக்கூடிய இந்திய படகுகள் மூலமாக இந்த நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய போதைப் பொருட்களாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், அதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை நிச்சயமாக இந்த சம்பவத்தின் பின் மிக வேகமாகவும் மிக கச்சிதமாகவும் இடம்பெறும் என்ற நம்பிக்கையை நான் இதிலே தெரிவிக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், தற்பொழுது போதைப் பொருள் கடத்தல் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியோ அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்ட ஒரு விடயம், மாணவர்களை பாதுகாப்பேன், போதைப் பொருள் கடத்தலை தடுப்பேன், இந்த வியாபாரிகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவேன் என்று. ஆனால் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. இங்கிருந்து பார்க்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? இல்லை, நடவடிக்கை எடுப்பதாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. போதைப் பொருள், அதாவது உள்நாட்டிற்குள்ளே இருக்கின்ற போதைப் பொருள்கள் கிட்டத்தட்ட 60-70% இப்போது குறைக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் வருகின்ற அளவு குறைகின்ற போதுதான் உள்நாட்டிற்குள்ளே வரக்கூடிய பாவனையாளர்களுடைய அல்லது விற்கக்கூடிய அந்த விடயங்கள் குறைவடையக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இப்போது உள்நாட்டுக்குள் வரக்கூடிய வழிகளை மூடிக்கொண்டோமாக இருந்தால் நிச்சயம் அது வரக்கூடிய வழிகள் என்று சொல்லக்கூடிய பகுதி குறிப்பாக இந்த தெற்கு பகுதியிலே காலி பிரதேசங்கள், அதே போன்று வடக்கிலே இந்த பாக்கு நீரினை இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் பாக்கு நீரை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பாகிஸ்தானிலிருந்து கொண்டு வரக்கூடிய போன்றவை கடல் மூலமாகத்தான் கொண்டு வரப்படுகின்றன. அதிகமாக மிக பாரிய தொகையிலான போதைப் பொருட்கள் கடல் மூலமாகத்தான் கொண்டு வரப்படுகிறது. ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய விமானங்கள் மூலமாக கொண்டு வருவது மிகவும் சொற்பமான அளவுதான். அது இப்போது இடம்பெறுகின்ற
கஸ்டம்ஸ் கெடுபிடியின் காரணமாக அது முற்றுமுழுதாக குறைந்திருக்கிறது. அதே நேரம் கடல் மூலமாக கொண்டு வரப்படுவதும் நேவியின் உதவியோடு குறைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னர் சீனியோடு சேர்த்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அரச அனுசரணையோட சீனி கண்டெய்னருக்குள்ளுக்கு 260 கிலோ கொண்டு வந்த சம்பவங்கள் எல்லாம் சத்தோஷம் மூலமாக கொண்டு வரப்பட்ட சீனிக்குள்ளே இடம்பெற்றதுதான் இருந்து அரசு அனுசரணை நடைபெற்றது. அரசாங்கத்திலே இருந்த அமைச்சர்கள் எல்லாம் அதிலே சம்பந்தப்பட்டு அதன் கொண்டு வரப்பட்ட விடயங்கள் இருந்தது. ஆனால் இப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விடயத்தை செய்வதற்கு இல்லை. எனவே இது அந்த தொழிலிலே ஈடுபட்டவர்கள் அல்லது எந்தவாறான தவறான விடயங்களில் ஈடுபட்டவர்கள் அதை விட்டால் அவருக்கு மாற்று வருமானத்துக்குரிய வழி இல்லை என்ற காரணத்தை ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே அவர்கள் இந்த கடல் மார்க்கமாகத்தான் கொண்டு வருகின்றனர். அதுவும் இலேசாக அவர்களுக்கு இருக்கின்ற காரணம் என்றால் இந்திய படகுகள் இலங்கை எல்லைக்குள்ளே வருகின்றது என்பது எல்லாருமே அறிந்த விடயம். அவ்வாறு வரக்கூடிய படகுகள் மீன்பிடிக்க மாத்திரம் வருவதல்ல. அவர்களுடைய படகுகள் மீன்பிடியை கொண்டு போவதற்காக அவர்கள் வருகின்ற போது திரும்ப போகின்ற போது மீனை பிடித்துக் கொண்டு போகின்றார்களே தவிர அவர்கள் முக்கியமாக இவ்வாறான போதைப் பொருட்களையும் ஆயுதங்களையும் கொண்டு வருவதற்காகத்தான் இந்திய படகுகள் இலங்கை எல்லைக்குள்ளே வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவெனில் தாகா, இப்ப நேவி பலவீனம் அடைந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் என்ன நேவி பலவீனம் அடையவில்லை, நேவி ஒத்துழைப்பு வழங்குவதில்லையா என்ற கேள்வி எழுகிறது. ஏனெனில் மியன்மார் படகு கரை ஒதுங்கும் வரைக்கும் நேவிக்கு தெரியாது. இப்பொழுது தற்பொழுது அந்த புத்தர் சிலையை கொண்ட ஒரு தெப்பம் மிதந்து வந்திருக்கிறது, கரை ஒதுங்கி இருக்கிறது, நேவிக்கு தெரியாது. அப்ப என்ன நடக்கிறது? நேவி வேணுமென்று விடுகிறதா? என்ன பிரச்சனை? சில சந்தர்ப்பங்களிலே நம்ம கடந்த கால ஆட்சி அமைத்த போது உங்களுக்கு தெரியும், கழனி கங்கையிலே பாம்பை போட்டு கொண்டு வந்து ஆட்சி அமைத்தார்கள். அது போன்று இந்த சிலை சம்பவம் ஒரு சிலருடைய, அதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். கடந்த அரசாங்கத்திலே சுகபோகம் அனுபவித்த அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். அந்த அதிகாரிகள் அவர்களுடைய நிலைமை மாற்றம் அடைகின்ற போது இந்த அரசாங்கத்திற்கு மீது ஒரு இழுக்கை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சில சம்பவங்களை செய்கின்றார். அதுக்கு அனுமதிக்கின்றனர். அதே நேரம் மியன்மார் படகு ஒதுங்கியது என்ற அந்த காலகட்டம் என்பது வளிமண்டல ரீதியாக ஒரு தாளமுக்கம் ஏற்பட்டு சூறாவளி சம்பவம் இடம்பெற்ற ஒரு அந்த காலப்பகுதி. அந்த நேரத்தில் ரோந்து நடவடிக்கைகள் என்பது கடற்படையினராக இருந்தாலும் ரோந்து நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வார்கள். கடலுக்கு இந்திய படகுகளோ இலங்கை படகுகளோ செல்லாத அடிப்படையிலே அந்த ரோந்து நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பம். இதுதான் உண்மையான நிலைமை. அதை விட்டு போட்டு இவர்கள் முழுமையாக நாங்கள் இவர்களுடைய நேவி அல்லது கடற்படையினர் மீது குற்றத்தை முழுமையாக சொல்ல முடியாது. அந்த சந்தர்ப்பம் என்பது சூறாவளி காலம் ஏற்படும், கடல் கொந்தளிப்புகள் இருந்த காலத்தினால் கடலுக்கு அவர்கள் போக மாட்டார். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மியன்மார் படகு வந்ததும் கூட இலங்கையை நோக்கி வந்த படகாக இருந்திருக்க முடியாது. அவர்கள் வேற எங்காவது செல்லக்கூடிய இந்த காலநிலை காரணமாக இந்த பக்கம் அடித்து வரப்பட்டார்களே. இதுக்கு முன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அவ்வாறு அது இலங்கையை நோக்கி வந்த படகல்ல. மியன்மாரில் உள்ளவர்கள் இலங்கையை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழலோ ஒரு நிலைமையோ இல்லை. அவர்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வதற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் அதிகமாக அகதிகளாக போகக்கூடிய நிலைமையில் இருக்குமே தவிர மற்றபடி இந்த தெற்காசிய நாடுகளுக்கோ ஆசிய நாடுகளுக்கோ மியன்மாரில் இருக்கக்கூடியவர்கள் வருவது என்பது மிகவே குறைவான விடயம். மியன்மார் அகதிகள் பொதுவாகவே பங்களாதேஷுக்கு தான் அவர்கள் புலம்பெயர்வார்கள். அகதிகள் பங்களாதேஷ் நில அடிப்படையிலே நிலத்தினூடாக தொடர்புடைய இருப்பதன் காரணமாக பங்களாதேஷுக்கு தான் கூடுதலா போகுது. இது இல்லாத சந்தர்ப்பத்திலே ஐரோப்பிய நாடுகளுக்கு போவதாக இலங்கையிலிருந்தும் கூட இவ்வாறான கடத்தல்கள், ஆழ்கடத்தல் நடவடிக்கைகள் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போறதா இருக்கட்டும், அதே மாதிரி வேறு வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும் இலங்கை. அது போன்ற ஒரு சம்பவத்தின் போது இந்த காலநிலை காரணமாகத்தான் இந்த மியன்மார் அகதிகள் இலங்கைக்குள்ளே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு கடற்படையினுடைய கண்காணிப்பு குறைவு அல்லது கடற்படை அவர்களுடைய கடமையை செய்யாமல் விட்டார் என்பது நாங்கள் அந்த குற்றச்சாட்டை கடற்படையின் மீது வைக்க முடியாது. ஆனால் அந்த புத்தர் சிலை ஒன்று வந்தது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி நடவடிக்கையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அனைவருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கின்றது. அந்த தெப்பத்தில புத்தர் சிலை வந்தது. அடுத்தது இப்ப நாமல் ராஜபக்ஷ மொட்டு கட்சியினர் தற்பொழுது ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கின்றார்கள். அரசியல் பழிவாங்கலை எதிர்ப்பதற்கான அலுவலகம். அந்த அலுவலக திறப்பு தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இப்ப அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்கிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
அதாவது பழி வாங்குதல் என்பது ஏதாவது ஒரு குற்றச் செயல் அல்லது நீதிக்கு புறம்பான ஒரு செயலை அவர்கள் யார் மீதாவது திணித்திருந்தால், யார் மீதாவது செய்திருப்பார்களாக இருந்தால், அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர் தான் அந்த அதற்கான எதிர் நடவடிக்கை பழி வாங்குதலை செய்வார். இவர்கள் அலுவலகத்தை துறந்து அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். நாங்கள் இவர்களை இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருப்பவர்களை அநீதிக்கு உட்படுத்தினோம், இவர்களை அநியாயமான முறையிலே நாங்கள் தண்டித்திருக்கிறோம். தங்களுடைய ஆட்சி காலத்தே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ளவர்களாயிருக்கட்டும் அல்லது மற்றவர்களை நாங்கள் அநீதியான முறையிலே நீதிக்கு புறம்பாக நடத்தினோம், நீதிக்கு புறம்பான விதத்திலே இவர்களிடம் நாங்கள் நடந்து கொண்டோம் என்பதை அவர்கள் அலுவலகம் போட்டு இப்போது மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இதுதான் உண்மை. அவ்வாறு இல்லாமல் நாங்கள் பழி வாங்குகிறோம் என்றால் பழி வாங்குவதற்கு காரணம் இருக்க வேண்டும். காரணம் ஒன்று இல்லாமல் பழி தீர்ப்பது என்பது அதுதான். ஏதாவது ஒருத்தர் எங்களுக்கு அடிச்சுட்டா தான் அடிச்சவருக்கு திரும்ப நாங்க பழி தீர்ப்போம். அடிச்சவர் திரும்ப எங்களுக்கு பழி தீர்ப்பார் என்ற பயத்தின் காரணமாகத்தான் பழி தீர்ப்பதற்கான அலுவலகத்தை துறந்து அலுவலகத்தை மூலமாக அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் இவர்களுக்கு எதிரான அநீதியான முறையில் நீதிக்கு புறமான விதத்திலே நாங்கள் இவர்களை நடத்தி இருக்கிறோம் என்பதை அவர்களே அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். மற்றபடி அவர்களுடைய திறந்திருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தின் மூலமாக எதுவுமே வீணான ஒரு குற்றச்சாட்டுகளையும் இந்த அரசாங்கத்தின் மீதான பொய் பிரச்சாரங்களையும் செய்வதற்கு ஒரு 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 சாதகமாக பயன்படுத்துவார்கள். பழி வாங்குதல் என்பது இன்னும் ஒரு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் எங்களை தண்டித்திருப்பார்கள், நீதிக்கு புறம்பாகவும் அநீதியான முறையில் நடத்தியிருப்பார்களா என்றால் அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த குற்றம் நாங்கள் செய்திருக்கிறோம், இந்த குற்றத்திற்கு பதிலாக இவர்கள் பழி வாங்கி விடுவார்களோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கு. அந்த பயத்தின் காரணமாக அலுவலகத்தில் இருந்து. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தெற்கு பகுதியில சமூகக்கார அந்த கோஆபரேட்டிவ் தேர்தலில் வந்து என்பிபி தோல்வி அடைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. மக்களினுடைய அந்த ஆர்வம் குறைந்து விட்டது என்பிபியின் மீது என்று. இல்லை, அதாவது ஒரு தேர்தலின் போது மக்கள் ஆதரவளிக்கிறது என்பதும் சமூகக்காரைக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள், அது வந்து சமூகக்கார என்பது அதிலே பதியப்பட்ட சில உறுப்பினர்களிடம்தான் அந்த வாக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. சமூகக்கார அந்த கூட்டுறவு துறைக்குள்ளே பதியப்பட்ட சில அதிகாரிகள் மூலமாகத்தான் அந்த வாக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. அங்கே அவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது அந்த துறை சார் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கலாம். எனவே இவர்கள் அந்த இடத்திலே சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் எதிர்பார்த்த விடயங்கள், சம்பள உயர்வு போன்ற விடயங்கள் இன்னும் குறுகிய காலத்துக்கு இடம்பெறாத ஒரு அதிருப்தியின் காரணமாக அவர்கள் இவ்வாறு செய்வதற்கான காரணம் இருக்கு. இவர்களுடைய மாற்றம் அல்லது இந்த அந்த சமூகக்கார தேர்தலின் போது அது என்பிபிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது என்பது ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் அதிலே மாற்றம் அடைந்து விட்ட கருத்தை நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் அளித்த வாக்கு என்பதும் இந்த சமூகக்கார தேர்தல் என்று சமூகக்கார குறுகிய வட்டத்துக்குள் அதிலே பதியப்பட்ட அங்கத்தவர்கள் ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னா அந்த 100 பேருக்குள் தான் வாக்கெடுப்பு இடம்பெறும். அப்ப அந்த வாக்கெடுப்பு என்பது ஒரு சிலருடைய சில லாபங்களை எதிர்பார்த்து அவர்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்தவர்கள், தமக்கான சில எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில சில வாக்களித்தவர்கள், அதில் அவர்கள் எதிர்பார்த்த விடயம் இந்த அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கப்பெறவில்லை என்ற அதிருப்தியின் காரணமாக இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஏப்ரல் மாதத்திலே உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை வைத்திருக்கிறது. அது இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு போகும். நாங்கள் தேர்தலை வெற்றி கொள்ள வேண்டுமா என்றால் உள்ளூராட்சி மன்ற சபை அடுத்து வரக்கூடிய மாகாண சபைகளுக்கு நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மக்களோடு சம்பந்தப்பட்ட விடை, மக்கள் நேரடியாக வாக்களிக்கக்கூடிய விடை. இது ஒரு சில அதிகாரிகளும் அந்த சங்கத்திலே இருக்கக்கூடியவர்களும் வாக்களிக்கக்கூடிய விடயத்தை இது வெல்வதும் தோற்பதும் அது ஒரு பேசு பொருளாக்கவோ அல்லது அதை ஒரு பொருட்டாக கொள்வதோ ஒரு பெரிய ஒரு விடயம் அல்ல. ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பதில் ஒரு சில பின்னடைவுகளை எதிர்நோக்கலாம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் பொய்யான ஒரு சில விடயங்களை மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யும் எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கைகளை மெதுமெதுவாக செய்து கொண்டு போகும்போது வெறுமனே அந்த மக்களை திருப்திப்படுத்தணும் என்றதுக்காக பொய்யாக கடந்த அரசாங்கங்கள் செய்வது போன்ற ஒரு நடவடிக்கையை செய்யாமல் அரசாங்கம் மெதுமெதுவாக அதை செய்து கொண்டு போது ஏப்ரல் மாதம் வரும்போது அநேகமாக பொருட்களின் விலைகள் தேர்தலை முன்னோக்கி அந்த
பொருட்களின் விலை குறைப்பாக இருக்காது. இலங்கையின் உற்பத்தி துறை மேன்மை அடைந்து உற்பத்தி பொருட்கள் அதிகமாக வருகின்ற போது தானாகவே பொருட்களின் விலை குறைவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் வரி சலுகைகள் அதே போன்று வரி நீக்கங்கள் வருகின்ற போது பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை குறைவடைவதன் மூலம் நிச்சயமாக அந்த கடந்த காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்களை விட்டு உள்ளூராட்சி சபை உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலின் போது எங்களுக்கு அதை லேசாக வெற்றி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைந்தது. ஆனால் மக்களை பொறுத்தளவில் குறிப்பிடுகின்றார்கள் எல்லோரும் ஒன்றுதான். கோட்டாபய ராஜபக்ஷ இருந்த பொழுதும் இதே நிலைமைதான், அனுரகுமார திசுநாயக்கா வந்ததன் பிறகும் இதே நிலைமைதான் என்று சலித்துக் கொள்கின்றார்கள். முற்றாக அந்த கூற்றை நான் நிராகரிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், தோல்வி அடைந்த எதிர்த்தரப்பினர்கள் தான் இதை கதைக்கின்றார்கள். ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் இந்த விடயத்தை தெரிவிக்கிறார்கள் அல்ல. ஒரு சில பிரதேசத்தில் உள்ளவர்களும் தோல்வி அடைந்தவர்களும் தான் இந்த விடயத்தை இவ்வாறு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் பேசு பொருளாக்கி இந்த சமூக ஊடகங்களூடாக அந்த விடயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர, சிங்கள பிரதேசத்திலே போகின்ற போது அவர்கள் இது அரசாங்கம் செய்து கொண்டு போவோம், நாங்கள் காலம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு, அவகாசம் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு என்ற விடயத்தை மக்கள் பேசுகின்றனர். குறிப்பாக சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் பேசாத மக்கள் கூட பேசுகின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியிலே அவர் மக்கள் ஆதரவில்லாமல் ஜனாதிபதி ஆகியும் 2048 ஆண்டு தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற விடயத்திலே அதுக்கு நாங்கள் கொடுத்து பார்ப்போம் என்று நினைத்த மக்கள் இப்போது என்ன 3 மாதங்களுக்குள்ள இவர்களிடம் ஏதோ காயப்பறிப்பது போன்ற ஒரு விடயத்தை பேசுகின்றார் என்ற அடிப்படையிலே நான் நேரடியாக ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 100 அல்லது 90-100 பேரோடு நான் சம்பந்தப்பட்டேன். நீ காண்கின்ற அவர் அனைவரோடும் நான் பகிரங்கமா அவரோடு அரசியலை பேசி அவரோடு நான் வாத விவாதங்கள் ஈடுபடுவதாயிருக்கும், அவரோட கலந்துரையாடல்கள் ஈடுபடுவதாயிருக்கும், அவரோட சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் அரசியல் பேசுவது என்னுடைய இயல்பான ஒரு விடயம். அவ்வாறு பேசுகின்ற போது கிட்ட 100 பேரை சந்தித்தால் ஒரு 90 பேர் அளவுலே இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஒரு 10 பேர் தான் அதிருப்தி கொண்ட நிலையிலே இந்த அரசாங்கம் இன்னும் ஒன்றும் செய்யவில்லையே, எதிர்பார்த்த விடயம் இடம்பெறவில்லை என்ற விஷயத்தை பேசுகின்றார்கள். மீது 90 பேர் அநேகமானவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாயிருக்கின்றார். அடுத்தது ஞானசார கைது செய்யப்பட்ட பொழுது சிறை தண்டனைக்கு சென்ற பொழுது ஏற்கனவே ஞானசார பல சந்தர்ப்பங்களிலே கைது செய்ய சென்றார். ஆனால் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்ட பொழுது எந்த விதமான சலசலப்பும் இல்லை. என்ன காரணம் அது? முதலாவது கைது செய்யப்பட்ட போது அவருக்கு ஜனாதிபதியின் மூலமாக பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஒரு குற்றவாளிக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதன் பின் 2வது தடவை ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க முடியாது. எனவே 2வது தடவை அவருக்கு எதிராக வைத்த வழக்கு தாக்கல் செய்தவர்கள், அதே நேரம் அசாத் அலி மற்றது முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்களும் இலங்கை உலமா சபை நினைக்கிறேன் அல்லது அவர்களும் இணைந்து தெய்வலை பள்ளிவாசலில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்று அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்தி அவருக்கு பெயில் வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்தார். ஆனால் 3வது தடவை இப்போது அவர் மீண்டும் மத நிந்தனை அடிப்படையிலே ICRC என்ற அந்த இதன் அடிப்படையிலே அவருக்கு 9 மாதங்கள் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. எனவே இவருக்கு மீண்டும் பெயில் கொடுப்பார்களா என்பதா நிச்சயமாக அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. என்றால் 3 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி கடந்த காலங்களிலே அவருக்கு அளவுக்கு மீறி அதிகாரங்களை வழங்கி இருந்ததன் காரணமாக கோட்டாபய அரசாங்கத்திலே அவருக்கு அளவுக்கு மீறி அதிகாரங்களை வழங்கி ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு விட அவரையும் விட அதிகாரத்தை வழங்கி அதை விட பெரிய பிரமாண்டமான அலுவலகங்கள் எல்லாம் அவர்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வரம்பு மீறி அவர்களுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றது. அது குறிப்பாக முஸ்லிம் மக்களை எதிர்த்து முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுடைய பிரச்சாரங்களையும் அவர்களுடைய நடவடிக்கையும் எடுத்த அடிப்படையிலே முஸ்லிம் சாராரில் இருந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த அடிப்படையிலே அந்த நீதமான அடிப்படையிலே தற்போது நீதித்துறை எந்தவித அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் சுயாதீனமாக இயங்குவதன் அடிப்படையிலே குற்றவாளிகளுக்கான குற்றங்கள் எல்லாம் தற்போது அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே இவருக்கு பெயில் அநேகமாக கொடுத்தார். அதே நேரம் இவருக்கு ஆதரவாக கதைக்கக்கூடியவர்கள் கதைத்தால் அவர்களும் இந்த குற்றத்திற்கு தாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டி வருமோ என்ற ஒரு மத நிந்தனை என்பது இந்த ஜனநாயக நாட்டுக்குள் யாராலும் செய்ய முடியாது. ஆனால் கடந்த அரசாங்கம் தாராளமாக சுதந்திரமாக மத நிந்தனை விடயத்திலே இவர் போன்ற ஞானசார போன்றவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அதை கனகச்சிதமாக அழகாக நிறைவேற்றிக் கொண்டு சென்றார்கள். ஆனால்
இந்த அரசாங்கத்திலே அதற்குரிய எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. எனவே இதற்கு சலசலப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே அமைதியாக நாம தப்புனா போதும், அவர் மாட்டினது நமக்கு என்ன என்ற அடிப்படையிலே இப்ப எல்லாரும் கைவிட்டு போட்டு இருக்கிறாங்க இப்பொழுது நடந்திருக்கு. பிரகீத் எக்னலி கூட விடயம் தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பேசப்பட்டது. அவர் கடத்தி படுகொலை செய்யப்பட்டார் என்று. ஆனால் அது அப்படியே அமுங்கி விட்டது. அதுக்கு பிறகு தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பாக பேசப்பட்டது. அதுக்கு பிறகு பேச்சில்லை. லசந்த தொடர்பாக பேசப்பட்டது. அதுக்கு பிறகு பேச்சில்லை. இந்த விஷயங்கள் என்ன நடைபெறுகின்றன? ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டது, கொல்லப்பட்டது, லசந்த விக்ரமசிங்க அதே போன்று கூட இன்னும் ஒருவருடைய போப்பகையா என்ற ஒரு ஆள் நினைக்கிறாங்க, அவருடைய கால் உடைக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நிறைய சம்பவங்கள் ஊடகவியலாளருக்கு எதிராக நடக்கிறது. அதாவது உண்மையை அவர்கள் பேசுகின்ற போது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் கடந்த அரசாங்கத்திலே இடம்பெற்றது. அந்த அவர்களுடைய ஃபைல், அதாவது அவர்களுடைய கொத்து, அவருடைய வழக்குக்கான முழுமையான ஆதாரங்கள் திரட்டப்படாத நிலைமையிலே தான் இருந்தது. இவர்களுக்கு நீதி வழங்கப்படும், இவர்களுக்கான வழக்குகள் மீண்டும் மீளெடுத்து அதுக்கான வழக்குகள் தொடரப்பட்டு அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது எந்த விதமான ஐயமும் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக அது இடம்பெறும். ஆனால் நான் அது சொல்லுவது என்னென்றால், முழுமை பெறாத ஃபைல், அந்த அதாவது ஆதரவு மிக்க ஒரு அரசாங்கம் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் அவர்களுக்கு எதிரான சில தகவல்கள் திரட்டப்பட்டது. அந்த தகவல்கள் தான் தற்போது என்பிபி அரசாங்கத்தினுடைய தலைவர் தோழர் அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஃபைல்கள். அவைகள் அனைத்துமே முழுமை பெற்ற ஒரு ஃபைலாக மாற்றப்பட்டதன் பின் வழக்கு தொடுக்கின்ற போது அந்த வழக்கிலே அதிலே குற்றவாளி நிச்சயமாக தப்புவதற்கு வழி இல்லை. எனவே அதற்கான தேடல்கள் ஒவ்வொரு துறைசார் விடயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் புலனாய்வுத்துறையினரும் அதற்கான ஆதாரங்களையும் அதற்கான எல்லாவற்றையும் திரட்டி வருகின்றார்கள். முழுமை பெற்றதன் பின் நிச்சயமாக அது வழக்கு தொடரப்படும். வழக்கு தொடரும் மூலம் நிச்சயமாக அனைத்து தரப்பினரும் தண்டிக்கப்படுவார்கள். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு நான் கடந்த செய்தியிலும் அதை விடயத்தை சொல்லிட்டு நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார். நீங்க ஒரு விஷயத்தை அடிக்கடி குறிப்பிடுகிறீங்க, முழுமை பெறாத ஃபைல்கள் என்ற ஒரு சொல்லு உங்கள்கிட்ட இருந்துதான் அது வந்து கொண்டே இருக்கும். சரி, மிக நன்றி தாகா. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நாம் பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.